அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், there is no provision in the constitution for removal of a minister who is arrested and detained in custody on account of serious criminal charges அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் காரணமாக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படும் ஒரு அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கு அரசியலமைப்பில் எந்த ஏற்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? அதாவது ஒரு மினிஸ்டர் குற்றம் பண்றாரு, அவரை கொண்டு போய் ஜெயில வைக்கிறாங்க. ஜெயில வச்சதுக்கு அப்புறமா அவர் மினிஸ்டரா தான் இருக்காரு. அவரை பதவி நீக்கம் செய்யணும்னு சொல்லி எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனுமே கிடையாது. அது கரெக்ட் தான். சரியா? உதாரணங்களுக்கு நம்ம அமைச்சர்களே இருக்காங்க இல்லையா? சோ கைது ஆன பிறகுமே அவர்களை அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் வச்சிருந்தாங்க. இலாக்கா இல்லாத அமைச்சர்கள், மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? சோ அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்ல. ஆக்சுவலி ஒரு அமைச்சரை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொவிஷன் கிடையாது. அது உண்மைதான். In view of this, the government has introduced 130th constitutional amendment bill for the removal of prime minister, chief minister, minister if they are in custody for 30 consecutive days அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு பிரதமர், முதல்வர் அல்லது அமைச்சர் தொடர்ந்து 30 நாட்கள் காவலில் இருந்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான 130வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அந்த மாதிரி இப்ப யாராவது கைது ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க தொடர்ச்சியா 30 நாட்கள் சிறையில இருக்கும் பட்சத்துல 31வது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவங்க பதவிக்கு பறிக்கப்படும். சரிங்களா? அவங்க அமைச்சர்களாக இருக்க முடியாது. சோ அந்த மாதிரியான ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கறத இங்க கரெக்ட் ஆன்சர். இன்னைக்குதான் அந்த மசோதாவை தாக்கல் பண்ண போறாங்க. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டலி லிட்ரேட் ஸ்டேட். இந்தியாவின் முதல் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவு பெற்ற மாநிலம் யார் அப்படின்னா கேரளா. சரியா? அடுத்தது, which of the following factors are responsible for high stunting among Indian children? இந்திய குழந்தைகளிடையே அதிக வளர்ச்சி குறைபாட்டிற்கு பின்வரும் காரணிகளில் எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டீனேஜ் பிரெக்னன்சிஸ்னால ஹை ஸ்டண்டிங் ஏற்படுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுது. டீனேஜ் பிரெக்னன்சிஸ், சைல்டு மேரேஜ் இது எல்லாமே ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இவங்களுக்குலாம் குழந்தையை தாங்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. குழந்தைகளுக்கு சரியான முறையில சாப்பாடு, நியூட்ரிஷன்லாம் கொடுக்க முடியாது. அதனால டீனேஜ் பிரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணம். ஹை நம்பர் ஆஃப் சிசேரியன் டெலிவரிஸ் அப்படிங்கிறது முக்கியமான காரணம். முன்னாடி எல்லாம் குழந்தை சுகப்பிரசவமா இருக்கும். குழந்தை பிறந்தோடனே தாய்ப்பால் கொடுப்பாங்க. அந்த முதல் தாய்ப்பால்ல அவ்வளவு சத்துக்கள் இருக்கும். அப்படிதான் நியூஸ் பேப்பர்ல கொடுத்திருந்தாங்க இல்லையா? சோ இப்ப சிசேரியன் டெலிவரிஸ்னால குழந்தைகள் ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கப்படுது. ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த குழந்தையை எடுத்து இன்குபேஷன்ல வச்சிடறாங்க. அந்த தாய்மாரியும் பாத்தீங்கன்னா ஊசி போட்டு படுக்க வச்சிடறாங்க. அதனால குழந்தைக்கு முதல் தாய்ப்பால் அப்படிங்கிறது கிடைக்காம முதல்ல எடுத்தோடனே அவங்களுக்கு ஆர்டிபிஷியல் மில்க் தான் கிடைக்குது. அப்ப இதனால குழந்தைகளுக்கு நிறைய நியூட்ரிஷன் இல்லாம போயிருது. அதனாலயும் ஸ்டண்டிங் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இன்அடிக்குவேட் பிரஸ்ட் ஃபீடிங். குழந்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 6 மாசத்துக்கு இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்தியாவில 64% ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இது முன்னாடி இருந்த அளவோட கம்மியாயிட்டே வருது. கான்ஸ்டன்டா டிக்ளைன் ஆயிட்டே வருது. ஓகேங்களா? பிரஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது அதுவுமே ஸ்டண்டிங்க்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. சரியா? சோ 3மே கரெக்டான ஃபேக்டர்ஸ் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, the 130th Constitutional Amendment Bill aims to provide legal framework for the removal of Prime Minister, Chief Minister and Ministers அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. It will amend the Article 75, 164 and 239AA அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா என்ன பண்ண போகுது அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கான ஒரு சட்ட கட்டமைப்பு வழங்க போகுது. கரெக்ட் தான். அது என்னென்ன ஆர்டிகல்ஸ்ல சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னா 75, 164, 239AA. சரியா? இதான் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். லாஸ்டா, the chief minister launched the காக்கும் கரங்கள் திட்டம் for the welfare of ex-servicemen and promote entrepreneurship among them. முன்னாள் படை வீரர்களுடைய நலனுக்காகவும் அவங்க மத்தியில தொழில் முனைவோர்களை ப்ரொமோட் பண்றதுக்காகவும் இந்த காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கறத நம்ம முதலமைச்சர் லான்ச் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்த திட்டத்துக்கு கீழே அரசாங்கம் 30% கேபிட்டல் சப்சிடி, அதாவது மூலதன மானியமும் 3% வட்டி மானியமும் வழங்க போறாங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.